இல்ல எனக்கு புரியல மக்களே. ஆக்சுவலா நான் ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாயிருக்கேன். எனக்கு இப்போ மேனேஜர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணவா இல்ல அருணுக்கு சப்போர்ட் பண்ணவான்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுக்கு நீங்க தான் ஆன்சர்ஸ் கொடுத்தாகணும். இப்போ அருண் சைடுல தப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு இருக்கு. ஓகேவா, கண்டிப்பா தப்பு இருக்கு. அவர் பண்ண தப்பு என்னன்னா அப்பதான் மேனேஜர் போஸ்டிங் வந்திருக்காரு. ஓகேவா, மேனேஜர் போஸ்டிங் மாறி வந்திருக்காரு. வந்தோடனே வீட்டுக்குள்ள எல்லா ரூல்ஸையும் கேட்டுட்டு ஓகே ரூல்ஸ்லாம் இப்படி யூஸ் ஆகுதா, சரி அப்ப இந்த மாதிரி கொண்டு போலாம், இந்த மாதிரி பண்ணலாம், லேபர்ஸ் இவ்வளவு இதுல கஷ்டப்படுறாங்க, சோ அந்த மாதிரி மாத்திக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அவர் அதை சொல்லாம என்ன பண்ணிட்டாருன்னா, நான் ஒரு லேபரா இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன், அங்க இருக்க கஷ்டங்கள் எனக்கு தெரியும், இந்த மாதிரி ரூல் அவங்கள பாதிக்குன்னு சொல்லிட்டு இங்க உள்ள ரூல்ஸ் எல்லாம் மாத்த ட்ரை பண்றாரு. சரி அது கூட பிரச்சனை இல்லை. எப்படி அது கூட பிரச்சனை இல்லை. ஆமா அவனுக்கு எதுக்கு இப்போ ரிட்டர்ன் ஸ்வாப் பண்ணி அங்க அனுப்புறீங்க? என்ன ரீசன் கண்டு திருப்பி அருணை ஸ்வாப் பண்ணி எங்க லேபர் சைடு அனுப்பி வச்சிருக்கீங்க? அங்க இருந்து பவித்ரா இங்க வந்திருக்காங்க. அப்ப நைட்டு பார்த்தா முத்துக்குமாரன் திருப்பி அங்க இருக்கான், அருண் திருப்பி இங்க இருக்காரு. திருப்பி ஸ்வாப் நடக்க போதா? திருப்பி அருண் இங்க வராரா? ஆக்சுவலா முத்துக்குமாரனா இல்ல முத்துக்குமாரன் சுத்தி இருக்க அந்த மேனேஜர்ஸான்னு தெரியல, ரொம்ப கேவலமா கேம் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ ஜோன். ஓகேவா, அது எண்ட் ஆஃப் தி டே அது கடைசியில் அங்க இருக்கிற யாருக்கோ ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்க போகுது. அந்த நாமினேஷன் ஃப்ரீ காண்டி அங்க இருக்க முக்காவாசி பேர் சேஃபா ப்ளே பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன ஆகுது பாவம், வாரான் வந்து எல்லாரும் உட்கார வச்சு ரூல்ஸ் பேசுறான்ப்பா. ரூல்ஸ் பேசாம எல்லாரும் ஒவ்வொரு ரூல் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த குளிக்கிறதுக்கான ரூல் தான் பெருசா அங்க பேசப்படுது. ஏன்னா காலைல இருந்து குளிக்கிறதுக்கான ரூல் தான் பெருசா போயிட்டு இருந்துச்சு. அங்க ஒருத்தர் சைக்கிள் எடுத்துட்டு இருக்கும்போது லேபர்ஸ் ஒவ்வொருத்தரா வந்து குளிச்சுட்டு போறாங்க. அதுல சில பேர் வந்து லேட் பண்றாங்க. அதை முத்துக்குமார் அங்க எடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க லேபர் வந்து பாத்திருக்கீங்களா, உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும் அப்படிங்கும் போது, ஆமா எனக்கு கஷ்டம் தெரியும். ஒருத்தர் அங்க சைக்கிள் எடுத்து எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, அதனால குளிக்கிற போர்ஷன் நம்ம மாத்தணும், குளிக்கிறதுக்கான ரூல்ஸ் வந்து நம்ம டிஃபரெண்டா பண்ண வேண்டியிருக்கும். அங்க ஒருத்தரை மட்டுமே சைக்கிள் எடுத்து விடாம அங்க ஒரு ஸ்வாப் வச்சுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி அருண் தனக்கான ஒரு ரூலை கொண்டு அவங்க வச்சிட்டு இருக்கான். அருண் தனக்கான ஒரு ரூலை கொண்டு அவங்க வச்சிட்டு இருக்கான். வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு தெரியும் சைக்கிள் அழுத்தும் போது எப்படி வலிக்குது உடம்புலான்னு சொல்லிட்டு, அதனால ரொம்ப நேரம் சைக்கிள் அழுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அருண் ஒரு பாயிண்ட் வைக்கிறான். அப்ப இங்க இருந்து முத்துக்குமார் என்ன பாயிண்ட் வைக்கிறான், சரிப்பா நீ சொல்றது எல்லாம் கரெக்ட், ஆனா இங்க இருந்து போறவங்க எல்லாம் குளிக்கிறது லேட் பண்றாங்களே, அதுக்கு நீ என்னன்னு சொல்லி அதுக்கு ஒரு மேனேஜரை நீ பொறுப்பெடுத்து அங்க இருந்து லேபரா இருந்து வந்திருக்கல, நீ போயிட்டு என்ன சொல்றான் லேபர்ட்ட குளிக்கிறத கொஞ்சம் சீக்கிரமா குளிச்சுவாங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு இங்க இருந்து நம்ம அருண் என்ன சொல்றான், அப்படி சொல்ல முடியாது, குளிக்கிறது அவங்களுக்கான உரிமை, ஒரு டாஸ்க்ல குளிக்கிறது கூட ஒருத்தருக்கு உரிமை கொடுக்க கூடாதா, அவன் எவ்வளவு லேட்டா குளிச்சு வரானோ அவனோட விருப்பம், அது குளிச்சிட்டு வரட்டு, அதுல நம்ம தலையிடக்கூடாது. ஆனா அங்க சைக்கிள் எடுத்துட்டு இருக்காருல ஒருத்தர், அவரை ஸ்வாப் பண்றதுக்காண்டி ஏதாவது ஒரு வேலை பார்ப்போம்னு சொல்லி அருண் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான். அப்ப திரும்பி இங்க இருந்து நம்ம முத்துக்குமார் என்ன சொல்றான், ஏங்க அந்த சைக்கிள் எடுத்துறது விடுங்க, அவர் அழுத்திட்டு போட்டு, ஏன்னா சும்மா ஸ்வாப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பிக் பாஸ் அங்க இருந்து ஒரு லெட்டர் சொல்லிட்டாரு, சும்மா நம்மள போய் ஸ்வாப் பண்ண கூடாது, மேபி அவர் அங்க இருந்து எனக்கு உடம்பு வலிக்குது கை வலிக்குதுன்னு சொன்னா மட்டும்தான் ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லி பிக் பாஸ் சொல்றாரு. அப்ப அந்த பாயிண்ட் திருப்பி எடுத்து முத்துக்குமார் வைக்கும்போது இவன் எங்க என்ன சொல்றான் தெரியுமா, குளிக்கிறது நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க, அவர் லேபர்ஸ் அப்படிதான் போய் குளிப்பாங்க, லேட்டா தான் குளிச்சு வர முடியும், ஒரு டாஸ்க்னா அப்படித்தான் இருக்கும், லேட் ஆக தான் செய்யும், தனியா ஒருத்தர் போய் ஒரு ரெஸ்ட் ரூம்ல குளிக்கும் போது லேட் ஆக தான் செய்யும், புரிஞ்சுக்கோங்க அப்படிங்க. அப்ப அதுக்கு முத்துக்குமார் இங்க இருந்து என்ன சொல்றான், அதுக்கு தான் நாங்க சொல்றோம் அவசரமா குளிக்க வேணாம், காலையில ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் போட்டுருங்க, யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படி நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயா இது பண்ணிக்கலாம், ஏன்னா யூனிஃபார்ம் போட்டவங்க மட்டும் தான் சைக்கிள் எடுத்தணும். சோ ஒருத்தர குளிச்சுட்டு வர ஈஸியா அங்க ஸ்வாப் பண்ண முடியல, அப்ப காலையில எல்லாருமே டக்குனு யூனிஃபார்ம் போட்டீங்கன்னா அதுக்கு இடையில அப்பப்போ ஸ்வாப் பண்ணி நீங்க குளிச்சுக்கலாம்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த இடத்துல அருண் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன், அப்படி பண்ண முடியாது, அப்பெல்லாம் பண்ண முடியாதுங்க, குளிக்காம எப்படிங்க ஒரு யூனிஃபார்ம் போட முடியும், அப்ப காலங்காத்தால நீங்க பல்லு விளக்காம சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு அருண் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறான். அதுக்கு முத்துக்குமார் என்ன சொல்றான், டாஸ்க்னு வந்து அப்படிதான் பண்ணோம், இப்போ டாஸ்க் காலங்காத்தால எந்திரிச்சு அவசரமா சாப்பிட சொன்னா பல்லு விளக்காம தான் சாப்பிட்டாகணும், அது டாஸ்க். நான் ஒன்று சொல்றேன், அவன் சொல்றது கரெக்ட் தானே. பிக் பாஸ் மேல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்னா பிக் பாஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கேட்டு தான் ஆகணும். இவன் பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்க மாட்டேன், சேதன் அனௌன்ஸ்மெண்ட் கேட்க மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு என்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். இதுல திரும்ப முத்து ஒரு பாயிண்ட் வைக்கிறான், டாஸ்க் அப்படிதான் இருக்கும், டாஸ்க் அப்படிதான் இருக்கும்னா இல்ல அப்படி முடியாதுங்க, இது இப்படித்தான் இருக்கும், டாஸ்க்னால இப்படிதான் பண்ண முடியும் சொல்லி முடிச்சு என்ன சொல்றேன்னா, நீங்க குளிக்காம ட்ரெஸ் போட்டு வரீங்களா, அதெல்லாம் முடியாதுங்க, எல்லாரும் ரொம்ப கேவலமா இருக்கும், ஒரு ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து குளிச்சுட்டு தான் போட முடியும், குளிக்காம ட்ரெஸ் போட்டு டாஸ்க் பண்ண முடியும்னு ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறான். அதுக்கு முத்துக்குமாரன் தெளிவா ஒரு பாயிண்ட் வைக்கிறான்னா, ஸ்கூல் டாஸ்க் நடந்துச்சுல, அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்போ காலங்காலத்துல அவசரமா ரெடி ஆகணும்னு எவ்வளவு பேர் குளிக்காம அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போனோம், அப்ப அது என்னன்னு கேட்கும்போது அதுக்கு வந்துட்டு பாயிண்ட் இல்ல, அதுக்கு பாயிண்ட் இல்லாம பக் முழிக்க ஆரம்பிச்சான், அது வேற டாஸ்க் இது வேற டாஸ்க்குங்க, அது வேற டாஸ்க்னா இது வேற டாஸ்க்னா புரியல அப்படின்னு கேட்டா, இல்ல அது வேற, அங்க வந்து ஒரே பாத்ரூம்ல 3 பேர் எல்லாம் குளிச்சோம், அதனால அது வேற, இங்க வந்து அப்படி 3 பேர் குளிக்க முடியாதுல அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க இருந்து முத்துக்குமாரன் கேக்குறான், ஒரே பாத்ரூம்ல 3 பேர் குளிச்சா மட்டும் வேகமா குளிக்க முடியுமான்னு கேக்குறான். அதுக்கு அவன்கிட்ட பதில் இல்லாம ஆமா வேகமா குளிச்சிடலாம் அப்படிங்க. இப்ப நான் கேக்குறேன், அது எப்படி ஒரே பாத்ரூம்ல 3 பேர் குளிச்சா வேகமா குளிச்சிடலாம், ஒரே பாத்ரூம்ல ஒருத்தர் தனியா குளிச்சா லேட் ஆகும், எப்படி ஒரே பாத்ரூம்ல 3 பேர் குளிச்சா மாத்தி சோப் போட்டுப்பாங்களோ, அதனால வேகமா குளிச்சிடலாமா? என்ன ப்ரோ பேசுற நீ, இவர் பேசுறதுல தப்பு இருக்கு இல்லன்னு சொல்லவே இல்லை, ஆனா இங்க ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும்,
இவரு ரூல்ஸை தான் பேசுறாரு. இவர் இங்க வந்து ரூல்ஸை தான் பேசிட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சா பாயிண்ட் பிடிச்சுக்கோங்க. அருண் இங்க வந்து ரூல்ஸ் பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து போகுது. இப்ப பார்த்தான் முத்துக்குமாரன் என்ன தேவப்பட்டு உளம்பிட்டே இருக்கான் போங்கடா அப்படின்னு மாதிரி கிளம்பி போறான். அங்க இருந்து நிறைய பேர் வந்து மஞ்சரி அவங்க பேர் என்ன ஜாக்லின் ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம அருணுக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் இவன் பாயிண்ட் இல்ல. ஓகேவா, எல்லாருமே பாயிண்ட்ல லாக் பண்ணிட்டாங்க. இங்க தான் தேவையில்லாம வார்த்தை விடுறான். என்ன சொல்றான் தெரியுமா, நீங்க 8 பேர் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்றீங்க. நான் ஒருத்தர் உங்க 8 பேர்கிட்ட பேசுறேன். ஆனா நீங்க 8 பேர் சேர்ந்து வேணும்னு அட்டாக் பண்ண ட்ரை பண்றீங்க. எனக்கு புரியுது, நீங்க எல்லாம் ஒரு கேங்கா இருக்கீங்க. அந்த கேங்குள்ள நான் புதுசா வந்து எனக்கான பாயிண்ட் வைக்கிறேன். எனக்கான பாயிண்ட் கரெக்டா இருக்கு. அந்த பாயிண்ட் உங்களால ஏத்துக்க முடியாம அட்டாக் பண்றீங்க. உங்களுக்கு எல்லாம் தைரியம் இல்ல. நீங்க எல்லாம் கோழைகள் மாதிரி அட்டாக் பண்றீங்கன்னு சொல்லி வார்த்தைகளை விடுறான். அந்த இடத்துல முத்துக்குமரன் பார்த்தா இருந்தா பஞ்சாயத்தாரன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். அப்ப அங்க இருக்க ஜாக்லின் சொல்றாங்க, ஆமாப்பா நாங்க கோலை, இவர் பெரிய வீரர் தான். ஏன்னா சாட்டர்டே சண்டே சேதனை வந்து கேட்பாருன்னு சொன்னா கூட அவன் எவன் வந்து கேட்டாலும் பரவாயில்ல நிற்கிறாப்ல. சோ அதனால இவர் வீரன் தான்ப்பா, நாங்க கோலை தான்ப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வார்த்தையை விட்டுட்டு இருக்கான். திரும்ப வார்த்தை விட்டா பஞ்சாயத்து பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே இருக்கும். சரி ஓகே, இதெல்லாம் ஓகே தான்ப்பா. இதை எல்லா இடத்துலயுமே நான் கவனிக்கும் போது அருண் அப்படிங்கிற நபர் ரூல்ஸ் தான் பேசிட்டு இருக்கான். அருண் நபர் ரூல்ஸ் தான் பேசுறான். குளிக்கிறதுக்கு ஒரு ரூல் பேசுறான், தண்ணிக்கு ஒரு ரூல்ஸ் பேசுறான், எல்லாத்துக்கும் ரூல்ஸ் பேசிட்டு இருக்கான். சோ ஒரு மேனேஜர் வந்து ஏதோ ஒன்று பண்றான்ப்பா, லேபர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாலே லேபர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண வரட்டும், அது தப்பு இல்லை. ஆனா மேனேஜர் போஸ்டிங்ல தானே பண்றான். இந்த வீட்டுல தர்ஷிகாங்க ஒரு நபர் மேனேஜர் போஸ்டிங் இல்லையாப்பா, எதுவுமே பண்ணலையாப்பா, அவங்களே எதுவுமே சொல்ல. அப்ப கடைசியில் பிக் பாஸ் மேல இருந்து சொல்றாரு, சரி அனௌன்ஸ் பண்ணுங்க, ஒருத்தர் வந்து நீங்க இங்க இருந்து லேபரா மாத்தி அனுப்பணும்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அங்க லேபர் சைடும் சொல்றாங்க. லேபர் சைடுல எல்லாரும் சேர்ந்து பவித்ராவை செலக்ட் பண்றாங்க. இங்க பார்த்தா ஒர்க்கர் சைடுல எல்லாரும் சேர்ந்து யாரை செலக்ட் பண்றாங்க, அருணை செலக்ட் பண்றாங்க. இது எனக்கு புரியல. அப்ப உண்மையாவே நீங்க எல்லாம் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது பார்க்க நல்லா இல்லை, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஏதோ ஒரு எண்ட் ஆஃப் த ரூல் தானப்பா பேசுறான். இங்க சௌந்தர்யா ரூல் பேசுறாங்களா, தர்ஷிகா ரூல் பேசுறாங்களா, ஜாக்லின் சும்மா அப்பப்ப யாராவது பேசும்போது தொடுக்கு மாதிரி வந்து பேசிட்டு போறாங்க. அதை தாண்டி அவங்க ஏதாவது பேசுறாங்களா? இல்ல. உள்ள இருக்க ஜெஃப்ரி பெருசா பேசுறானா? இல்ல. தீபக் ஏதாவது பெருசா பேசுறானா? இல்ல. சரி தீபக்கும் ஜெஃப்ரி கிச்சன்ல இருக்காரு வச்சுக்கலாம், வச்சுட்டு போட்டு மீதி ஆட்கள் என்ன பண்றாங்க? எதுவுமே பண்ணல. ஏன் இப்போ அருண் எடுத்து அருண் அனுப்பிவிட்டாச்சு. ஸ்வாப் அடுத்த ஸ்வாப் எடுத்து டக்குன்னு அருண் அனௌன்ஸ் பண்ணி அருண் அனுப்பிவிட்டாச்சு. அருண் போகும்போதே தெளிவா 2-3 பாயிண்ட் நறுக்குன்னு வச்சுட்டு போயிட்டான். அந்த பாயிண்ட் பார்க்கும் எனக்கே என்னடா இப்படி பேசுறேன். என்ன சொல்றேன் தெரியுமா, எல்லாம் ஓகே, நீங்க மேனேஜர் அப்படிங்கிற ஷூக்குள்ள உட்காந்து பேசுறீங்க. அந்த ஷூ விட்டு வெளியே வாங்க. அந்த ஷூவை விட்டு வெளியே வந்து சில பல வேலைகளை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். லேபர்ஸ்க்கான வேலையை கொஞ்சம் மதிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து பார்க்காதீங்க. நீங்க எல்லாம் மேனேஜர்ஸ் தான், எனக்கு புரியுது. அதிகாரம் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்து பார்த்துட்டுறீங்க. லேபர்ஸ் சைடு கொஞ்சம் இறங்கி லேபர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நான் அந்த அதிகாரம் பாயிண்ட்டுக்கு ஒத்தே வர மாட்டேன். சும்மா இந்த வெளி உலகத்து கூட கனெக்ட் பண்ணி எடுத்து பேசணும்னு பேசிட்டு இருக்கேன். அது கரெக்டே கிடையாது. இங்க யாரையும் அடிமைப்படுத்தல, அதிகாரமும் படுத்தல. சைக்கிள் ஓட்டுறது இருக்கிற ரொம்ப ஈஸியான வேலை. சாலியா ஓட்டிட்டு இருக்கானு. ஒர்க் அப்படிங்கிறது மேனேஜர் பக்கம் தான் இருக்கு. ஓகே, அதிகபட்ச ஒர்க் மேனேஜர் பக்கம் தான் இருக்கு. ஏதோ லேபர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நாக்கு தள்ளுற மாதிரி சொல்லிட்டு இருக்கானு. காலையில இருந்து இந்த சோஃபா செட்ல நல்லா மல்லாக படுத்துட்டு இருக்கானு. அங்க வேலையே கிடையாது. ஆனா வேணும்னு சொல்லி அருண் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வெளி உலகத்து கூட லைஃப்ல கனெக்ட் பண்ணி அங்க ஒரு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணி ஒரு ஸ்கோர் பண்றான். ஸ்கோரிங்க பண்றான். கடைசியில் நஜீப் அருண் அனுப்பிட்டாச்சு. இந்த இடத்துல சௌந்தர்யா மட்டும் தான் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இவனை எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கறானு. இவன் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கறான். அவனை அனுப்புறதா என்கிட்ட பேசவே இல்லை. இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்றாங்க. முக்கியமா முத்துக்குமரன் ஏதோ ஒரு வேலையை பார்க்கறான்னு சொல்லிட்டு போட்டு சௌந்தர்யா தான் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் சொல்ல போனா இவன் ஏதோ ஒரு கேம் ஆடுறானு. இந்த கேம்ல எனக்கு தெரிஞ்சு கடைசியில் இவனுக்கு யாருக்கும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காது நான் நினைக்கிறேன். நைட்டு கவனிச்சிங்கல்ல, யார் இங்க இருக்கா, முத்துக்குமரன் லேபருக்கு வந்துட்டான். லேபர் சைட்ல இருந்து திருப்பி அருண் வந்து மேனேஜரா போயிட்டான். அப்படி மேனேஜர் அப்போ ரிட்டர்ன் அவங்க இருந்து அனுப்ப முடியாது. அனுப்பினா அங்க பிக் பாஸ் கொஸ்டின் வச்சுருவாரு, ஏன்னா அவங்க இஷ்ட புண்ணாக்கு விளாண்டுட்டு இருக்கீங்களா, பார்த்தா பைத்தியகரமா இருக்கான்னு சொல்லி அவர் கேட்டுருவாரு. சோ எனக்கு தெரிஞ்சு எண்ட் ஆஃப் த டே அவனை யாருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க போறதில்ல. அதை ரொம்ப ஈஸியா அருண் தட்டிட்டு போயிடுவான்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்னோட டாஸ்க் இது இந்த மாதிரி இருக்கு.